Okay, so zip disk and just disk are the extended version of a floppy disk. Floppy disk குரிய extended version தான் இந்த zip diskக்கும் just diskக்கும். இப்போ நான் கடைசியா பார்க்க போறது வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸோட கடைசியான ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். பட் அதுதான் இதுல இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை கொண்ட ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். அது வந்து நாங்க நார்மலி எங்களோட டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு பெரிய டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய சர்வர் கம்ப்யூட்டர்ஸ், ரைட், அந்த மாதிரி இடங்கள்ல இதை கூட யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பட் இதுல ஒரு தீமையும் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் டேப்ல பாத்தீங்கன்னா இது வந்து சீக்வெண்ட் மேனர்ல தான் என்ன செய்யலாம்டா எங்களால அக்சஸ் பண்ண முடியும். ரைட், சீக்வென்ஸ் சொல்றது ரைட். அதுக்கு முன்னாடி நீங்க மேக்னெட்டிக் டேப்ல நோட்ஸ் எழுதி முடிங்க, நான் அதுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன். ஓகே, ரைட். இது முதல்ல எழுதுங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகே ரைட். சாரி, எல்லாரும் முடிச்சிட்டீங்க, இப்பதான் பாக்குறேன். ஓகே. சோ பாருங்க, மேக்னெட்டிக் டேப் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ், அவ்வளவு விலை கூடது கிடையாது. இருந்தாலும் இதை எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏனெண்டா இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு குறை ஒன்று இருக்குது. இது எப்படி ஒர்க் பண்ணுவேன்னா, சீக்வென்ட் பேனல தான் ஒர்க் பண்ணும். ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து டேட்டாவை அக்சஸ் பண்ற ரெண்டு முறை இருக்குது. ஒன்று சீக்வென்ஷியல் அக்சஸ், இன்னொன்று ரேண்டம் அக்சஸ். சீக்வென்ஷியல் அக்சஸ்ன்னு சொல்றது, நீங்க இதுதான் முதலாவது இதுதான் ரெண்டாவதுன்னு சேவ் பண்ணி வச்சீங்கண்டா, ஓகே, இது இப்ப ஒரு சாங் நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது முதலாவது சாங், இது ரெண்டாவது சாங், இது மூணாவது சாங்டா. சீக்வென்ஸ் மேனர்ல எப்படி வேலை செய்யும்டா, முதலாவது போய் ரெண்டாவது போய் மூணாவது தான் போகும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல மூணாவது போகணும்னா அப்படி போவேலாம். நீங்க அத அந்த இப்படி எல்லாம் வரும் பட்டன், அடுத்ததுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, அப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவதுல இருந்து ரெண்டாவது ஃபார்வர்ட் பண்ணி, ரெண்டாவதுல இருந்து மூணாவது தான் ஃபார்வர்ட் பண்ணணும். திருப்பி முதலாவது பாட்டு கேட்கணும்னா திருப்பி என்ன செய்யணும், பேக்வேர்ட்ல அந்த பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணி வரும். ஒரு ஆர்டர்ல தான் போகும், சீக்வென்ஸ் மெத்தட்ல தான் போகும். ஆனா நீங்க இப்ப யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் பாருங்க, உங்களுக்கு மூணாவது பாட்டு வேணும்னா டைரக்டா மூணாவது பாட்டை கிளிக் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்கும். அது வந்து ரேண்டம் ஆக்சஸ், உங்களுக்கு ரேண்டம் எது வேணுமோ அதை எடுக்கலாம். பட் சீக்வன்ஸ் சொல்றது அந்த மேனர் ஃபர்ஸ்ட்டுக்கு, ஏன்னா டேப் தானே, அது டேப் வந்து அப்படி ஒவ்வொன்றும் எக்ஸஸ் பண்ணிக்கொண்டு போகும். டேப் பாத்தீங்கன்னா இப்படி பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல இப்படிதான் எக்ஸஸ் பண்ணி, அப்ப இப்படிதான் அது போகும். ஆனா ரேண்டம்னு சொல்றது நீங்க டிரெக்டா மூணுக்கு வந்து, மூணுல இருந்து ரெண்டுக்கு வந்து, திருப்பி மூணுக்கு வந்து, திருப்பி ஒன்னுக்கே வரலாம். எப்படி வேணும் அக்சஸ் பண்ணலாம், ரைட்? அப்ப இந்த மேக்னெட்டிக் டேப்பிங்களோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, சீக்வென்ஷியல் மேனர்ல தான் அது என்ன செய்யும், அக்சஸ் பண்ணி படும். சோ அதனால அது நிறைய பேர் யூஸ் பண்ண கிடையாது. உங்களுக்கு தேவை டக்குன்னு எடுக்கணும், இப்படி போஸ்ட் பண்ணி இப்ப நீங்க மூணாவது பாட்டுக்கு வந்து ஈஸி. ஒரு 150வது பாட்டுக்கு நீங்க டக்குன்னு போகணும்னா நீங்க என்ன செய்யணும், 150 பிரஸ் பண்ணாதான் என்ன செய்யலாம், அங்க போகலாம். சோ அது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரைட்? அது கான்ஸ், அதுல ஒரு கான், ரைட்? ஓகே. அது இதோட லென்த் வந்து இது நிறைய ஸ்டோரேஜஸ் சேவ் பண்ணு என்ன இருந்தாலும். 10 TB இருந்து 330 TB டெராபைட்ஸ் வரைக்கும் இது என்ன செய்யணும்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். சோ அதுல அந்த டேப்புடைய லென்த் வந்து 50 to 2014 ஃபீட், அடி. 50 அடியில இருந்து 2400 அடி வரைக்கும் அதுல லென்த் இருக்குது இந்த மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் மேக்னெட்டிக் டேப்ல. நிறைய டேட்டாவை அது ஸ்டோர் பண்ணும். அந்த டேட்டா இப்போ 10 TBன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் மேக்னெட்டிக் டேப் லென்த். அதை விட கூடன்னா இன்னும் கொஞ்சம் பெருசு. அப்ப அதுக்கேத்த மாதிரி லென்த் இருக்குது. பட் இதுல இருக்கிற ஒரே ஒரு கான் என்ன, குறைபாடு என்ன, இது சீக்வன்ஸ் மேனர்ல தான் இது என்ன செய்யும், ஒர்க் பண்ணும், ரைட்? ஓகே, இதுதான் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ். நான் அடுத்ததா பார்க்க போறது வந்து ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதுலயே முதலாவது நாங்க பார்க்க போறது வந்து கம்பேக்ட் டிஸ்க், அண்ட் தென் நாங்க டிவிடி பார்ப்போம், அண்ட் தென் நாங்க ப்ளூரே டிஸ்க பத்தி பார்ப்போம், ரைட்? முதலாவது நாங்க சிடியை பத்தி பார்ப்போம். ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ், இதை நோட்ஸ் எழுதிக்கோங்க. நான் பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன், ஓகே? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததும் லீவ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்க எழுதி முடிச்சுட்டும் போகலாம், ரைட்? இதை எழுதி முடிச்சுட்டு நீங்க லீவ் பண்ணலாம், இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து லீவ் பண்ணலாம். பட் கட்டாயம் நெக்ஸ்ட் கிளாஸ் இதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணுமா, எழுதாம வராதீங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோ ஆன் பண்ணி காட்ட சொல்வேன், ஏன்னா யாரும் எழுதிட்டு வரதில்லை இப்ப நான் ஒர்க் கொடுத்தா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கட்டாயம் வீடியோ ஆன் பண்ணி காட்ட சொல்வேன். எழுதினாக்கள் மட்டும் கிளாஸ்ல இருந்து படிக்கலாம், ரைட்? ஓகே.
ரைட். மத்தாக்களும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து delete பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கட்டாயம் என்ன செய்யுங்க, எழுதிட்டு வாங்க. ஓகே, ரைட். ஓகே, பாய். Bye, teacher. Thank you. ஓகே, பாய்.